கண்டிப்பா. இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? கல்பனா காலேஜ்லேருந்து வரதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, பன்னீர் மோமோஸ் பண்ணலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு, குறிஞ்சி மளிகை கடையில போயிட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கருப்பட்டி வந்து வேற ஒரு ப்ராசஸ்க்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி விலை பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் 2, ஒரு வாரமா தக்காளி விலை ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுப்பா. நான் வாங்கியிருக்கேன் பாருங்க, இந்த தக்காளி 1 கிலோ ரூ. 50. இத விட கொஞ்சம் மீடியம் சைஸ் 1 1/2 கிலோ ரூ. 50னாங்க. அது கொஞ்சம் கொல கொலன்னு நல்லா இல்ல. சரி 1 கிலோ ரூ. 50னாலும் பெருசு பெருசா இருந்தாலும் ஒரு தக்காளி போட்டா போதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோமோஸ்க்கு ஒரு சட்னி பண்ணேன். அது ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அதுக்கப்புறம் மோமோஸும் நான் ஷேப்பா எனக்கு தெரிஞ்ச ஷேப்ல நான் சரி ரெடி பண்ணேன். அது சூப்பரா வந்தது. பாருங்க மோமோஸ் நல்லா வெந்து சூப்பரா வந்து சட்னியும் செம்ம டேஸ்ட்டா இருந்தது. கல்பனா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சைட் பை சைட் நான் வந்து பாத்திரமும் கழுவிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நைட்டுக்கு என்ன பண்ணலாம் டின்னர்ன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா, கலவ சாதம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணி சூடா சோறு வடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த மாரி செஞ்சா எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால பாலும் காய்ச்சி வச்சு தக்காளி தொக்கு சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம்.